பரணி, இன்னொரு ஏடு ஊத்திருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரி. தட்டு எடுத்துக்கிட்டீங்களா? மைனி அடுத்து எனக்கு வைங்க. ஏம்ல நீ சாப்பிடலையா? நான் ஒரு வாய் விட்டுடுவா. டேய் அமைதியார. கொண்டு சாப்பிடு. எப்போ எனக்கு எக்மோரியோ செய்யணும், எனக்கு கொஞ்சம் அதுக்கு உதவி பண்றியா? அப்படின்னா அது ஒண்ணு இல்ல மாமா, இந்த செடிங்களெல்லாம் பதப்படுத்தி அதை பேப்பர்ல ஒட்டி அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. அதுக்காக அவங்க கிட்ட உதவி கேக்குறா. மைனி என்னாச்சு? என்னாச்சு? பரணி என்னாச்சு? ஏன் கத்துத? என்னாச்சு மைனி? என்னாச்சு? அது எசக்கி, அது கரப்பாம்பூச்சிடி. இதோ இந்த பக்கம் தான் போச்சு. கரப்பாம்பூச்சி போன மாதிரி தெரியலையே. நீ என்னமோ பெருச்சாலிய பார்த்த மாதிரி தானே இந்த கத்து கத்துன. ஆமாடி, பெருச்சாலிதான். ஆனா மீச வச்ச பெருச்சாலி. எத்தா பெரிய பெருச்சாலியா இருந்தாலும் ஜம்மு அடிச்சு நொறுக்கிடுவாட. என்னல ரத்னா, எனக்கு சாப்பாடு போதும். ஏங்க, இட்லி உள்ள வச்சிருக்கேன். சண்முகம் பாரதி சிஸ்டர் சாப்பிட்டோம், நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடு. கொன்று வந்தா கைய தட்டல வை. அப்போ எனக்கு இட்லி போதும்பா, வாப்பா போலாம். ஏஜி உனக்கு போதும்னா நீ எந்திரிச்சுப்பா. நான் இன்னும் முழுசா 3 இட்லி கூட திங்கல. எப்போ நீ இப்ப வரல, இட்லியே சாப்பிட முடியாம பண்ணிடுவா. வா. ஏஜி என்னடி பாடா படுத்துது அப்படி. வா. சாப்பிட்டு இருக்கணும், எங்க எடுத்து கூட்டி போறேன்? எப்போ நீ வா. பார்த்தா இவள அநியாயம் பண்றா. சாப்பிடுறவன எங்க கூட்டி போறேன்? இல்ல எசகி, குழந்தை அழுகுற மாதிரி கேக்கு.